ஹாய், வெல்கம் டு சாஃப்ட் அப் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி நம்ம சாலியோஸ் 2D டயக்ராம்ஸ் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Okay, நம்ம இப்போ பார்க்க போகிற டயக்ராம் வந்து இதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன், ரேடியஸ், மிரர் இந்த மாரி வச்சு நிறைய கமெண்ட்ஸ் வரும். ஸோ இந்த டயக்ராம் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் பிளேன் எடுத்துக்கிறேன், ஸ்கெட்ச் கொடுத்துக்கிறேன். எப்போதும் நம்ம கொடுக்குற மாரி சென்டர் லைன் கொடுத்துக்கலாம். மிட் பாயிண்ட் லைன் எடுத்துக்கிறேன், அதை ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மாற்றிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டராக ஒரு சர்க்கிள் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா ரேடியஸ் 16க்கு இருக்கு. ஸோ ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் ஆஃப் சர்க்கிளை வச்சு இன்னும் ஒரு 4 சர்க்கிள் வந்திருக்கு. ஸோ அந்த 4 சர்க்கிளையும் போட்டுக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரேடியஸ் 16 போட்டிருக்கோம். அடுத்தது வந்து ரேடியஸ் 21, அடுத்தது ரேடியஸ் 32, அடுத்தது கடைசி சர்க்கிள் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் 40. ஸோ டைமென்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். ரேடியஸ்னால நம்ம மல்டிப்ளை பை 2 கொடுத்துக்கிறேன். ஃபார்ட்டி இன்ட்டு 2 50. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேப் இருந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் லைன்லேருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் 6 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இங்கிட்டு 3 இங்கிட்டு 3 டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த லைனை நான் ஆஃப் செட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த லைனை இங்கே ஆஃப் செட் கமாண்ட் இருக்குது, ஆஃப் செட் எடுத்துக்கிறேன். என்னோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 mm, 3 mm கொடுத்துக்கிறேன். அதேமாரி அகெயின் ஆஃப் செட்டை ரிவர்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ தேவையில்லாத லைனை நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன். எஸ்பேண்ட் கமெண்ட் வச்சு எஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான கேப் கிடச்சிருக்கு. ஸோ தேவையில்லாத இடத்த ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து இப்போதைக்கு நான் ஒரு லைன் மட்டும் போட்டுக்கிறேன், மேலே மட்டும். நம்ம என்ன பண்ண போறோம்னா பேட்டர்ன் பண்ணிடலாம் இந்த 2 லைனையும்.
இதோட டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கிறேன். இந்த ரெண்டு லைனையும் செலக்ட் பண்ணிட்டு பேட்டர்னில் சர்க்குலர் பேட்டர்ன் எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு எத்தனை பேட்டர்ன் வேணுங்கிறத இங்கே பார்த்துக்கிறேன். ஸோ ஸோ 5 கவுண்ட் இருக்கு. ஸோ பேட்டர்னோட இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு பேட்டர்ன் கிரியேட் ஆகிருக்கும். சரிங்களா? இப்போ தேவையில்லாத லைன்ஸை நம்ம ட்ரிம் பண்ணி விட்டுக்கலாம். அதாவது இங்கே கேப் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உள்ள இருக்க பார்ட்டை நம்ம முடிச்சாச்சு. இப்போ நம்ம அவுட் சைட் ஆஃப் த பார்ட் போகலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட வெர்டிக்கல் லைனில் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் இருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா 15 ரேடியஸ் 20. ஸோ ஒன் ஆஃப் த ஆஃப் போட்டுட்டு அப்படியே நம்ம மிரர் பண்ணிக்கலாம். ஸோ 15 ரேடியஸ் 20. அதேமாரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா 15 ரேடியஸ் இங்கே 21. ஸோ இந்த சர்க்கிள் வித்தியாசப்படுது. ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த சர்க்கிள் போட்டுக்கிறேன். சென்டர் லைனை கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. சர்க்கிள் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த சர்க்கிள் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் 20 or 40. அதேமாரி இந்த சர்க்கிள் பார்த்தீங்கன்னா 15 இப்போ 30. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சர்க்கிள் எந்த பொசிஷன்லங்கிறத டிஃபைன் பண்ணணும். ஸோ இந்த சென்டர் லைன்லேருந்து இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு பார்க்கணும். ஸோ இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 50 + 20 70 கொடுத்துக்கிறேன். ஸோ 70 கொடுக்குறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சர்க்கிள் இருக்கு. ஸோ அதை நம்ம இப்போ வரைய போகிறோம். இந்த சென்ட்ரல் லைன்லேருந்து இந்த சர்க்கிள் பார்த்தீங்கன்னா 60 mm பிளேஸ் ஆயிருக்கு. அதேமாரி இங்கேருந்து 50 mm பிளேஸ் ஆயிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறேன். இங்கே 2 சர்க்கிள் போட்டுக்கிறேன். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா 30 டயா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 42. ஓகே. இந்த சென்டர்லேருந்து இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு 60. அதேமாரி இங்கேருந்து இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு 50. ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சர்க்கிளை மிரர் பண்ணிக்கிறேன். மிரர் அபவுட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்னோட சென்டர் லைனை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு மிரர் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லைன் வந்து டேஞ்சன்சி ஆயிருக்கு. ஸோ அந்த லைனை நம்ம போட்டுக்கலாம். ஸோ இது எப்படி போடுறதுன்னா லைன் எடுத்துட்டு அவுட் சைடாக ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம கோஆர்டினேட் சிஸ்டத்தை வச்சு தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால அவுட் சைடாக போட்டுட்டு இந்த சர்க்கிளையும் இந்த லைனையும் கிளிக் பண்ணுங்க. இங்கே உங்களுக்கு டேஞ்சன்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் சைடில் ப்ராப்பர்ட்டி டேப்ல ஓப்பன் ஆகும். டேஞ்சன்ட் கொடுங்க. அதேமாரி இந்த சர்க்கிளையும் இந்த லைனையும் கிளிக் பண்ணி டேஞ்சன்ட் கொடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டும் இந்த சர்க்கிளையும்
கோயின்சைட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்றாயிரும். அகைன் இந்த லைனை மிரர் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு பக்கம் ஃபுல்லாக போட்டுட்டு கூட மிரர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒரு ஒரு வாட்டி மிரர் பண்ண அவசியம் இல்லை. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் ஒரு ஒரு ஸ்டெப்பாக பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆர்க் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருக்காங்க 20. ஸோ அந்த 20 இந்த சர்க்கிளுக்கும் டேஞ்சண்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், சர்க்கிள் எடுத்து அவுட் சைடாக போட்டுக்கோங்க. 20னா 40 டயா. இந்த சர்க்கிளையும் கிளிக் பண்ணி டேஞ்சன் பண்ணிக்கோங்க. இந்த சர்க்கிளையும் கிளிக் பண்ணி டேஞ்சன் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ தேவையில்லாத பார்ட்டை நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போ இது நமக்கு தேவைப்படாது. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா மிரர் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ மிரர் ஆயிடுச்சு. இப்போ தேவையில்லாத பார்ட்ஸ் எல்லாம் நம்ம ட்ரிம் பண்ணி விட்டுடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு பார்ட் கிடையாது, இங்கேயும் அந்த சர்க்கிள் வந்து ஃபுல்லாக இல்லை. ஸோ இந்த சர்க்கிளையும் இங்கே ட்ரிம் பண்ணி விட்டுறேன். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த பார்ட் அப்படியே அங்கிட்டு மிரர் பண்ணிக்கலாம். ஸோ மிரர் எடுத்துக்கிறேன். செலக்ட் பண்ணிக்க உங்களுக்கு எது எதெல்லாம் வேணும்ட்டு. செலக்ட் பண்ணிட்டு மிரர் அபவுட்ல போயிட்டு உங்களோட சென்டர் லைனை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு மிரர் ஆயிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத இந்த டேஞ்சன்சி இந்த மாரி விஷயம்லாம் நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வியூ ஸ்கெட்ச் ரிலேஷன் ஆஃப் பண்ணிக்கோங்க. டைமென்ஷன் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறேன். சரிங்களா? பார்த்தீங்கன்னா நம்மளோட இது முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த இடத்துல மட்டும் டேஞ்சன்ட் ஆகாமல் இருக்குது. அதை நம்ம டேஞ்சன்ட் பண்ணிக்கலாம். சாரி, கோயின்சைட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்கெட்ச் முடிஞ்சிடுச்சு. ஓகே. அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிளாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.